பூமாரிமா, எதுக்கு இந்த பிள்ளை இவ்வளவு சோகமா இருக்குன்னு தெரியலையே. பூமாரி, பூமாரி. சொல்லுங்க சித்தி. என்னாச்சுமா பூமாரி, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. இல்லையே, பார்க்க ரொம்ப சோர்வா சோகமா இருக்கியே. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நான் ஏதாவது சொல்லிட்டேனா உன்னையா, இல்ல ஏதாவது அந்த யாழினி பொண்ணு சொல்லிட்டாளா? இல்ல சித்தி, அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் மூஞ்சி ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஓ, இன்னும் உங்க அம்மா வரலன்னு ஃபீல் பண்றியோ? ஆமா சித்தி, அம்மாவை பார்த்து ரொம்ப நேரம் ஆகுதா, அதான். சரி சரி, ஒன்றும் ஃபீல் பண்ணாதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போறாங்களா, அப்புறம் என்ன? சித்தி வீட்ல உனக்கு ரொம்ப சோகமா இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தி. அப்புறம் என்ன பூமாரி, நல்லா கலகலன்னு இரு. சரிங்க சித்தி. எதை போட்டு மனசுல குழப்பிக்காத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சித்தி நான் இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லலாம், சரியா? நீ உன் ஃப்ரெண்ட் மாதிரி, நீ என்கிட்ட வந்து என்னனாலும் சொல்லலாம் பூமாரி. சரிங்க சித்தி. சரி சரி, சோகமா இருக்காத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். இல்ல சித்தி, எனக்கு இப்ப சாப்பிடுற மூட் இல்ல. அட என்ன பூமாரி தங்கம், சித்தி தான் ஆசையா கேக்குறல்ல. என்ன வேணுமோ சொல்லு, சித்தி செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன். தயங்காம கேளு பூமாரி. ரொம்ப வெயில் அடிக்குது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? அட இதையாமா தயங்கி தயங்கி கேக்குற? சித்தி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி தாங்கன்னா வாங்கி தர போறேன். சரி இரு, யாழினியை கூப்பிடுறேன், 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க. இல்ல சித்தி, யாழினி வேணாம், நீங்க கூட வரீங்களா? காலையில இருந்து யாழினியோட தான் சுத்திட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி, நான் வரேன், நம்ம 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரிங்க சித்தி. அதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, இப்பயாச்சும் கொஞ்சம் சிரியேன், ஏன் மூஞ்சிய சோகமாவே வச்சிருக்க? அப்பா, இப்பதான் புள்ளையோட மூஞ்சி லட்சணமா இருக்கு. சரி வா, நம்ம போவோம். சரிங்க சித்தி. என்னாச்சு பேராண்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? தெரியல தாத்தா, ஒரே கடுப்பா வருது. தாத்தா கூட இருந்தா எல்லாருக்கும் வெறுப்பா தானே வரும், உனக்கு மட்டும் எதுக்கு கடுப்பா வருது? ஐயோ தாத்தா, கடுப்பு உன்னால இல்ல, அப்புறம் யாருனாலடா? அந்த பூ. இல்ல வேணாம், வேற யாருனால? எல்லாம் என் குடும்பத்தினால தான். காலையிலே வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் ஆளை காணோம். ஆமாண்டா, என்னடாண்டா சொல்றாங்க, இன்னும் ஆளை காணோம்? என் அண்ணன் இருக்கான்ல, அவன் கால் எடுத்து வந்துட்டு இருக்கேன்டான்னு சொல்றானே தவிர வந்த மாதிரி தெரியல. சரி விடு, பொறுமையா வந்துட்டு போறாங்க. அண்ணா, டீ கடைக்கார அண்ணா. சொல்லுங்கப்பா. அண்ணா 2 டீ. தாத்தா உனக்கு ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? நம்ம என்னைக்கு லைட்டா குடிச்சிருக்கோம், ஸ்ட்ராங்கா தான். நல்ல ஸ்ட்ராங்கா 2 டீ போட்டாங்க. இதோ இப்பயே போய் போட்டுட்டு வரேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இதோ இப்பயே போய் போட்டு வரேன்ப்பா. சரிங்கண்ணா. நம்ம ஊர் முன்ன மாதிரி இல்ல, நல்லா மாறிடுச்சுல்ல. ஆமாண்டா, முன்னாடி எல்லாம் ஓட்டு வீடு குடிசை வீடு தான் வச்சிருந்தாங்க. இப்ப பாரு, எங்க பார்த்தாலும் மாடி வீடு தான். நம்ம ஊர்ல குடிசை வீடே பார்க்க முடியறது இல்ல. பரவாயில்ல தாத்தா, நல்லா தான் டெவலப் ஆகியிருக்காங்க. விட்டா இன்னும் 10 வருஷத்துல சென்னையை மிஞ்சிரும் போல நம்ம ஊரு. ஆமா ஆமா, போட இவனே. இப்பதான் ஏதோ பல வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது, அதுக்குள்ள சென்னையை மிஞ்சிருமாமா. சரி என்னமோ. ஐயா, ஐஸ் இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்குமா. உனக்கு என்ன ஐஸ் வேணும்? பூமாரி, உனக்கு என்ன ஐஸ் பூமாரி வேணும்? சித்தி, இந்த ஊர்ல இந்த பெப்சி ஐஸ்லாம் விக்கும், எங்க ஊர்ல அதெல்லாம் விக்கவே விக்காது. பெப்சி ஐஸ் இருந்தா வாங்கி தரீங்களா? அட பெப்சி ஐஸ் தானே, அது நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், அதானே வேணும், வாங்கி தந்துறேன். ஏன் சென்னையில பெப்சி ஐஸ் கூட கிடைக்காதா? இல்ல சித்தி, எங்கேயும் கிடைக்கிறது இல்ல, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் கேட்டேன். அப்படியா, சேட்ட இருமா, நான் வாங்கி தரேன். ஐயா, புள்ள கேக்குறால, பெப்சி ஐஸ் 4 எடுத்து தாங்க. இந்த இருமா எடுத்து தரேன், இந்தாங்கம்மா. ஐயா, 4ன்னா 4 தான் தருவீங்களா? இந்த 4 ஃப்ளேவர் தாம்மா இன்னைக்கு போட்டிருக்கேன், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஒரேடியா எடுத்து கொடுத்தா உருக்கிறாதா, அதனாலதான் 4 மட்டும் எடுத்து தந்தேன். சரிங்க ஐயா. இந்த பூமாரி. தேங்க் யூ சித்தி. உனக்கு பெப்சி ஐஸ்னா ரொம்ப பிடிக்குமா பூமாரி? ஆமா சித்தி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத சப்பி சப்பி சாப்பிடும்போது வர சுகம் இருக்கே, அப்பா வேற லெவல்ல இருக்கும். எங்க ஊருக்கு போனால் நானும் இதுதான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படியா, நல்ல விஷயம். உங்க ஊர் எது பூமாரி? கும்பகோணம் சித்தி.
சரிம்மா. சரி சாப்பிடு. வேற எதுவும் வேணுமா? இல்ல வேணாம் சித்தி. அட சித்தி கேக்குறல, கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுமா. இதுக்கப்புறம் நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்களோ, இதுக்கப்புறம் உன்னை நான் எப்ப பார்க்க போறனோ, இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவியா? அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியாமா? இரு இரு சித்தி, உனக்கு எல்லா ஐஸ்கிரீமே வாங்கி தரேன். நம்ம தாத்தா ஐஸ் கடையில எல்லா ஐஸும் சூப்பரா இருக்கும். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆச்சரியப்படுவ பாரு. சென்னையிலே கிடைக்காத ஐஸ் எல்லாம் நம்ம தாத்தா கிட்ட கிடைக்கும். நான் உனக்கு எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன், நீ பொறுமையா சாப்பிடு. ஐயோ வேணாம் சித்தி, ஏற்கனவே தொண்டை ஒரு மாதிரி கரகரங்குது. இதுல ஐஸ்லாமா? வேணாம் வேணாம். அட யாருமா சொன்ன ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு? அது இந்த வெயில்ல நம்ம தாத்தா கிட்ட வாங்குற ஐஸ்ல சளியே பிடிக்காது. நீ ஒன்னும் பயப்படாம சாப்பிடு, சரியா? சரிங்க சித்தி. தாத்தா, நம்ம பொண்ணுக்கு எல்லா ஐஸ்கிரீம்ல இருந்து ஒன்னு எடுத்து கொடுங்க. யாருமா அவ? இவங்க மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. என் அண்ணன் இருக்கான்ல, அவனோட மருமவளோட தங்கச்சி. அப்படியா? சரி சரி. சரி சரி, வளவலன்னு பேசாம எல்லா ஐஸ்கிரீமையும் கொடுங்க. இந்த தரேன். அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். இந்தாமா பால் ஐஸு. கொடுங்க. அடுத்து என்ன ஐஸ் இருக்கு? எல்லாத்தையும் எடுங்க. இந்தாமா சேமியா ஐஸு. இந்த பூமாரி செல்லம், பால் ஐஸ், சேமியா ஐஸ். சித்தி, இதெல்லாம் நான் சின்ன ஐஸ்ல சாப்பிட்டேன் சித்தி. எனக்கு தெரியுமே, அதனால தான் உனக்காக எல்லா ஐஸ்கிரீமையும் வாங்கியிருக்கேன். இந்த எல்லாத்தையும் வச்சு சாப்பிடு. சரிங்க சித்தி. இன்னும் வேணும்னாலும் கூச்சப்படாம கேளு, சித்தி உனக்கு வாங்கி தரேன். சரிங்க சித்தி. ஆசைக்கார சித்தியா இருக்காங்கப்பா. இவங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். சஞ்சய் தான் தப்பா சொல்லிட்டேன் அவங்கள பத்தி, இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு. ஆனா இவங்க எவ்வளவு பாசமானவங்களா இருக்காங்க. இந்த சஞ்சய் பையனுக்கு தான் யாரையுமே புரிஞ்சுக்கவே தெரியல. இவன் ரொம்ப ரொம்ப மோசம். நான் ஊருக்கு போற வரைக்கும் அவன்கிட்ட கண்டிப்பா பேசவே மாட்டேன். என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான். இருக்கட்டும் அவனுக்கு. என்ன பாப்பா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சித்தி. சீக்கிரம் சாப்பிடு, இல்லைன்னா எல்லாம் உருகிற போகுது.